தீபிகா வணக்கம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாகவும் அவரை சார்ந்து எழுப்பப்படக்கூடிய மிக கடுமையான விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலாக இந்த நிகழ்வு செய்தி பார்க்கப்படுகிறது. அதாவது முதலமைச்சர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு இந்த மனுவை வாபஸ் பெறுவதாக சங்கீதா தெரிவித்திருக்கிறார். இது முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான், அவரை சார்ந்து வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்வாக தான் மாறி இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். இந்த வழக்கினுடைய பின்னணியை பொறுத்தவரையில் இந்த வழக்கு அவர் வாபஸ் பெறுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்த மிக முக்கியமான தகவல்கள் எல்லாம் வெளியாக இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வழக்குடைய பின்னணியை பொறுத்தவரையில் தவேக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் சங்கீதா விவாகரத்து கோரி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். சங்கீதா தாக்கல் செய்த மனுவில் கணவர் விஜயுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக விவாகரத்து வழங்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். விவாகரத்து மட்டுமல்லாமல் ஜீவனாம்சம் மற்றும் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் வசிப்பதற்கான உரிமையும் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். அதாவது முதல் கோரிக்கை என்பது விவாகரத்து வேண்டும், இரண்டாவதாக ஜீவனாம்சம் மற்றும் மூன்றாவதாக நீலாங்கரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் வசிப்பதற்கான உரிமையும் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனு கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி என்று விசாரணைக்கு வந்தபோது செங்கல்பட்டு முதலாவது குடும்ப நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு அங்கு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு விசாரணை கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி சங்கீதா தரப்பு வழக்கறிஞரிடம் நீங்கள் ஏன் வக்காலத்து தாக்கல் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போது மேலும் முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வீடியோ கான்பரன்ஸ் மனுவில் அது மெயில் ஐடி ஏன் குறிப்பிடப்படவில்லை என பல்வேறு கேள்விகளை கேட்டு இருவரையும் சமரச மையத்துக்கு தான் அனுப்ப வேண்டும் என்று கூறி வழக்கை இன்றைய தேதி, அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதியான இன்றைய தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக விசாரணைக்கு வரும்போது இருவரையும் சமரச மையத்துக்கு தான் அனுப்ப வேண்டும் என்று கூறி நீதிபதி கூறி வழக்கு இன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தார். அதன்படி இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்றிருப்பதால் இந்த வழக்கில் அவர் நேரில் ஆஜராக முடியவில்லை என்று அவர் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதே வேளையில் லண்டனில் இருக்கக்கூடிய சங்கீதா வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிமன்றம் வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை ஒத்திவைப்பதாக தெரிவித்தது. ஆனால் இன்றைய தினமே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சங்கீதா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தான் இன்று விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென்று இந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக சங்கீதா அறிவித்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய்க்கு முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் இது பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த அவர் வாபஸ் பெற்றதுக்கான காரணம் என்ன, பின்னணியில் நடந்தது என்ன, சமரசம் என்பது பேசப்பட்டதா, யார் மூலமாக பேசப்பட்டது, என்ன நடந்தது, இருவரும் மீண்டும் சேர்ந்து வாழப் போகிறார்களா என்றெல்லாம் கூட இதனுடைய பின்னணி தகவல் என்ன என்பது தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய ஒன்றாக தான் மாறி இருக்கிறது. ஏனென்றால் 3 மிக முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டு அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது விவாகரத்து வழங்க வேண்டும், அதே போன்று ஜீவனாம்சம் மற்றும் நீலாங்கரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் வசிப்பதற்கான உரிமையும் வேண்டும் என்று மனுவில் கோரியிருந்தார். தற்போது அந்த கோரிக்கை வைத்து தொடரப்பட்ட அந்த மனுவை வாபஸ் வாங்கியிருக்கிறார். அதன் மூலமாக விவாகரத்து வேண்டும், ஜீவனாம்சம் வேண்டும், நீலாங்கரில் உள்ள இல்லத்தில் வசிப்பதற்கான உரிமை வேண்டும் என்று அவர் தாக்கல் செய்த மனுவும் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு விடயமாக திருப்பு முனையாக தான் இந்த வழக்கில் பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் என்ன நடந்தது, அவர் வாபஸ் பெற்றதுக்கான காரணம் என்ன என்பது குறித்த தகவலும் பிரத்யேகமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காணொலி வழியாக ஆஜரான சங்கீதா சுமார் 20 நிமிடங்கள் நீதிபதியிடம் தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அடுத்த விசாரணை தேதி இன்று மாலை தெரிவிக்கப்படும் என்று நீதிபதி சுஜாதா கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு திடீரென்று இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக சங்கீதா தெரிவித்திருப்பது ஒரு பாசிட்டிவான செய்தியாக விஜய் தரப்புக்கும் அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் தரப்புக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் மாறி இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் இந்த விவகாரம் பூதாகாரமாக மாறியது. அப்போது விமர்சனங்கள் எல்லாம் கடுமையாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்றெல்லாம் கூட பேசப்பட்டது. ஆனால் அதையும் கடந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடலாகவே பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தான் அவர் இந்த வழக்கை வாபஸ் பெற்றதன் மூலமாக மீண்டும் இருவரும் இணைந்து ஒன்றாக வாழப் போகிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு பின்னணியில் என்ன நடந்திருக்கிறது என்றால்
தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் விஜயின் மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட போதே கூட அதற்கு பிறகு தொடர்ந்து அவர்கள் குடும்ப தரப்பிலிருந்தும் பேச்சுவார்த்தை, சமரச பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டேதான் வந்தது. ஆனால் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் கூட அவர் அதற்கு இணங்க மறுத்து விவாகரத்து வாங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் தேர்தல் வந்து தேர்தலிலும் தாவேகா வெற்றி பெற்று தற்போது முதலமைச்சராக விஜய் இருக்கின்றார். இந்த நிலையில்தான் அந்த பேச்சுவார்த்தை என்பது மிக தீவிரமாக நடைபெற்றது. இருவருக்கும் இடையே சமரசம் பேச்சுவார்த்தை என்பது மிக தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. சமீபத்தில் கூட விஜயின் மகன், முதலமைச்சர் விஜயுடைய மகன் ஒரு யூடியூப் சேனலில் அவர் பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியின் போது கூட அவர் தன்னுடைய தந்தையை பற்றி மிக பெருமையாக பேசியிருந்தார். இதற்கு முன்னதாக முதலமைச்சர் விஜய் அவருடைய மனைவி, மகன் ஆகியோரை பிரிந்து வாழ்கிறார். மிக கடுமையான ஒரு கோபத்தில் அவருடைய மனைவி, மகள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் சமீபத்தில் முதலமைச்சர் விஜயுடைய மகன் இந்த யூடியூப் சேனல் பேட்டி கொடுக்கும் போது கூட தன்னுடைய தந்தையான முதலமைச்சர் விஜய் குறித்து மிகவும் பெருமையாக புகழ்ந்து பேசியிருந்தார். இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. அப்படி என்றால் அனைவரும் ஒற்றுமையாக தான் இருக்கின்றார்களா? அனைவரும் விரைவில் ஒன்றாக தான் ஒன்று சேரப் போகிறார்களா? அனைவருக்கும் இவர்களுக்கு இடையான அந்த பிரச்சனை முரண் என்பது நீங்கிவிட்டதா என்றெல்லாம் கூட விஜய் ரசிகர்கள் மற்றும் அவருடைய தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள் தரப்பில் அது மிகப்பெரிய விவாத பொருளாக கூட மாறியது. அந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜயுடைய மகன் முதலமைச்சரும் தந்தையுமான விஜய் குறித்து மிகவும் பெருமையாக புகழ்ந்து பேசியிருந்தார். அப்படி பேசியிருந்த நிலையில்தான், அப்படி என்றால் இந்த பிரச்சனை என்பது முடிவுக்கு வரப்போகின்றதா என்று சொல்லப்பட்ட நிலையில்தான் திடீரென்று இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற போது கூட இன்றைய தினமே அது விசாரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட போது என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் இருந்த நிலையில்தான் திடீரென்று அந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் பெறுவதாக சங்கீதா தெரிவித்திருப்பதன் மூலமாக அவர்களுக்கு இடையில் இந்த நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்த அந்த சமரச பேச்சுவார்த்தை என்பது வெற்றி அடைந்திருக்கிறது என்றுதான் இது பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட பல மாதங்களாக இந்த பேச்சுவார்த்தை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. யார் மூலமாக என்றால் முதலமைச்சர் விஜயுடைய குடும்பத்தினர் தரப்பிலும் அவருடைய உறவினர்கள் தரப்பிலிருந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது என்றால் தற்போது தமிழக முதலமைச்சராக விஜய் இருக்கும் நிலையில் அவருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் என்பது அவருக்கு எதிர்மறையான விமர்சனங்களை அதிகரிக்க செய்யும் என்றும் மீண்டும் பழையபடி அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்றெல்லாம் கூட தொடர்ந்து முதலமைச்சர் விஜயுடைய மனைவி சங்கீதாவிடம் பேச்சுவார்த்தையும் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஓராண்டாக நீடித்து வந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவே இந்த நிகழ்வு மாறி இருக்கின்றது. விரைவில் அடுத்த கட்டமாக இது தொடர்பாக செய்திகள் அடுத்தடுத்து வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழப் போகிறார்கள் என்பது தொடர்பான செய்தி வெளியாவதற்கு கூட அதிக வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இதுதான் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய இந்த பிரச்சனை இன்று வரையில் நடைபெற்று வந்த நிலையில்தான் அதற்கிடையில் பல மாதங்களாக பேச்சுவார்த்தை என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்து அதனுடைய முடிவில் தான் அந்த சமரசத்தை ஏற்றுக்கொண்டுதான் முதலமைச்சர் விஜயுடைய மனைவி சங்கீதா இந்த வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் முதலமைச்சர் விஜயின் மகன் அந்த யூடியூப் சேனல் பேட்டி கொடுக்கும்போது கூட தன்னுடைய தந்தையை மிகவும் பெருமையாக புகழ்ந்து பேசியதெல்லாம் கூட இந்த சமரச பேச்சுவார்த்தையினுடைய வெளிப்பாடாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகால பிரச்சனை என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு முதல் தான் அது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை முற்றுக்கு வந்திருப்பது, இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருப்பதாகவும் இதற்கு பிறகு அடுத்த கட்டமாக சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக தான் பார்க்கப்படுகின்றது. தீபிகா.